ஒரு சில ஸ்கூல் டீச்சர்ஸ்மாருக்கான பாடசாலை ஆசிரியர்களுக்கான எல்லாரும் அல்ல, சில பாடசாலை ஆசிரியர்களுக்கான ஒரு பதிவு தான் இது வழமையாகவே டியூஷன் செய்யக்கூடியவங்களும் பிரைவேட் கிளாஸ் செய்யக்கூடியவங்களுக்கும் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு மோதல். சரியா? இதுக்காக வேண்டி நான் இந்த பதிவிடணும்னு நினைக்கிறேன். என்னிடம் சயின்ஸ் கிளாஸ் வரக்கூடிய மாணவர்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை முன் வச்சாங்க. என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? இது ஏட கிளாஸுக்கு மட்டும் நடக்கிற விஷயம் அல்ல, என்கிட்ட கிளாஸ் வரவங்களுக்கு மட்டும் நடக்கிற விடயம் அல்ல. இது ஸ்ரீலங்கா முழுக்கவே இந்த பிரச்சனை. சரியா? பொதுவாக சயின்ஸ் கிளாஸ் மெக்ஸ் கிளாஸுக்கு இந்த பிரச்சனை கூட, அடுத்த பாடங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மாணவர்கள், சார் நீங்கள் எங்களுக்கு படிப்பிச்சு தார விடையே நாங்கள் எக்ஸாம் பேப்பரில் எழுதினால் எங்களை டீச்சர் பிழை போடுறா. அந்த டீச்சர் சொல்கிறா, நான் தந்த விடையை மட்டும்தான் நீங்கள் பேப்பருக்கு எழுதணும், அது இல்லாமல் நீங்கள் எதை எழுதினாலும் நான் பிழை போடுவேன் என்று சொல்லிக்கிறேன். இதே மாதிரி மெக்ஸ் கிளாஸ் மேங்கதா நெக்ஸ்ட் கிளாஸில் கேள்விப்பட்டிக்கிறேன். நான் படிக்கிற காலத்துலையும் கேள்விப்பட்டிக்கிறேன். இப்போ ப்ரைவேட் கிளாஸில் டியூஷனில் மெக்ஸர் கணிதம் படிப்பிக்கக்கூடியவர் ஒரு விடை எப்படி வருதுன்னு சொல்லி அவர் விடையை கொடுப்பார். மேங்கதான் அவரோட செய்கை வழியை, மாணவர்களுக்கு லேசான செய்கை வழியை கண்டுபிடிச்சி அந்த செய்கை வழியில் அழகாக செஞ்சு ஒரு மெத்தடை கொடுப்பார். ஆனால் அந்த மெத்தடில் பிள்ளைகள் கிளாஸ் வரக்கூடிய மாணவர்கள் போய்த்து ஸ்கூலில் செஞ்சால் அந்த ஸ்கூலில் மெக்ஸ் படிப்பிக்கிற டீச்சர் அப்படியே பிழை போடுவான். பிழை போட்டு சொல்லுவான், நான் என்ன மெத்தடில் சொல்லி தந்திக்கிறேனோ, எந்த செய்கவல்ல சொல்லி தந்திக்கிறேனோ அந்த செய்கவல்ல செஞ்சால் மட்டும்தான் ரைட் போடுவேன். இதால் என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால், அவனோட மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ சயின்ஸில் ஒளித்தொகுப்பு என்றால் என்ன ஒரு கேள்வி வந்துடுச்சு. அப்போ நான் மாணவர்களுக்கு ஒரு வீடியோவில் கொடுக்குறேன், ஒளித்தொகுப்பு என்றால் என்ன, முக்கியமான 4 காரணிகளை கொண்டு தாவரம் அதுக்கு தேவையான உணவு அதை தயாரிக்கிறது. சூரிய ஒளி, பச்சையம், நீர், கார்பனீர் ஆக்சைடு. இந்த 4 மூலப்பொருட்களையும் கொண்டு தாவரம் தனக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்கிற செயல்முறை தான் ஒளித்தொகுப்பு எனப்படும். நான் இந்த கிளாஸில் புள்ளோளுக்கு இலகுவாகவும் ஓலெவல் பேப்பரில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டியமான விடையை கொடுக்குறேன். சரியா? இப்போ இந்த மாணவர்கள் இதை பாடமாக்குறாங்க. லேசாகவும் மீக்குது, எல்லா பாயிண்ட்ஸும் உள்ளடக்கி மீக்குது, இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, பாடமாக்குறாங்க. இப்போ ஸ்கூல் எக்ஸாம் பேப்பரில் அதே கேள்வி வந்து ஒளித்தொகுப்பு என்றால் என்ன. இப்போ டீச்சர் எப்படி வீடியோ கொடுத்திப்பான்னு எடுத்துக்கொள்வோமே. டீச்சர் கொடுக்குறா, சூரியனிலிருந்து சூரிய ஒளியையும், வளிமண்டலத்திலிருந்து கார்பனீர் ஆக்சைடையும், மண்ணிலிருந்து நீரையும், பச்சையம் கொண்ட தாவரங்கள் உணவு தயாரிக்கும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். டீச்சர் கொடுத்துட்டு எடுத்துக்கொள்ளுங்களேன், பெரிய ஒரு வரை விளக்கணம், எங்கேருந்து மூலப்பொருளெல்லாம் எடுக்குதுன்றதை சொல்லி ஒரு பெரிய ஒரு பந்தி கொடுத்திக்கலாம். இப்போ ஒளித்தொகுப்பு என்றால் என்னென்ற கேள்விக்கு பொதுவாக மாணவர்கள் பார்ப்பாங்க, சிறந்த விடையாகவும் மீக்கணும், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும் வேணும், ஷோர்ட்டாகவும் மீக்கணும்னா அவங்க டக்குன்னு அதில் தான் மைண்டில் சேவ் பண்ணுவாங்க. ஓலவலுக்கும் அந்த விடை சரி, ஃபுல் மார்க்ஸ். அப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த விடையை எழுதுறாங்க. டீச்சருக்கு நல்லாவே தெரியும், அவட மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும், அந்த மாணவன் எழுதின விட சரி, 100க்கு 100 சரின்னு அந்த டீச்சருக்கு நல்லாவே தெரியும். சரியா? தெரிஞ்சும், நல்லாவே மனசாட்சிக்கு தெரிஞ்சும் அந்த டீச்சர் நான் கொடுத்த விட எனத்துக்காக இப்படி இவங்க எல்லாத்தையும் கிளாஸில் போயிட்டு படிச்சு கொண்டு வந்து எழுதுனாங்கன்னு சொன்னா அது எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டில் என்னோட மதிப்பில் குறையும். ஸோ அவங்களோட கிளாஸில் படிப்பிக்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி டீச்சர் அப்படியே வெட்டி பிழையை போட்டு சொல்கிறா, நான் உங்களுக்கு கோப்பியில் என்ன விட தந்தேனோ அதை எழுதினாத்தான் நான் சரி போடுவேன், அதை எழுதினாத்தான் நான் சரி போடுவேன்னு சொல்லி அந்த டீச்சர் அந்த மாணவரை தாக்கி பேசுகிறான். இதுதான் நடக்கிறது. நெக்ஸ்ட் கிளாஸ்லையும் இப்படித்தான். கணிதம் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க அழகாக கிளாஸில் புள்ளோளுக்கு லேசான மெத்தடில் எப்படி எடுக்கலாம்னு அழகாக படிப்பிச்சு கொடுத்திருப்பாங்க. ஓய்களுக்கும் அது சரி மேங்கதா. அப்போ
அந்த நெக்ஸ்ட் படிப்பிக்கிற டீச்சர் என்ன செய்யறன்னு சொன்னால் அவருக்கு தாங்கலாம். ஏன்னா பிள்ளைகள் வந்து அந்த சேரை புகழ்ந்து பேசுங்கள், அந்த கிளாஸுக்கு போகிறது அவருக்கு தாங்க இல்லாமல் அந்த டீச்சர் மனசாட்சிக்கு நல்லாவே தெரிஞ்சும் அந்த மாணவன் செஞ்சுக்கிறது சரியான செயல்முறைன்னு தெரிஞ்சும் அவட கௌரவத்தை விட்டு கொள்ளக்கூடாதுன்றதுக்காக வேண்டி போலியான ஒரு வேலைக்காக வேண்டி அவன் என்ன செய்யறான்னு சொன்னா பிழை போடுறான். பிள்ளைப்பட சொல்ற நான் உங்களுக்கு ஸ்கூல் என்னத்த மெத்தடை படிப்பிச்சு தந்திக்கிறேனோ அப்படி செஞ்சாதான் மார்க்ஸ் போடுவேன் சொல்றேன். உண்மையாகவே இப்படிப்பட்ட மனம் எங்கிருந்து வருது? கல்வின்னு சொல்றது வந்து ஒரு மாணவனுக்கு எந்த முறையில கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த மாணவனுக்கு சரியான முறையில கிடைச்சிருச்சு, அவன் சரியான விடயத்தை எழுதிக்கிறான், அவன் சரியான விஷயத்தை எழுதிக்கிறான், இந்த விடையும் சரி இப்படியும் விடைகள் எழுதலாம்ன்றது நல்லாவே தெரிஞ்ச ஆசிரியர்களும் தெரிஞ்சும் நீங்க ஏன் இப்படிக்கிறீங்க? இதனால பாதிக்கப்படுறது அந்த மாணவர்களே. ஐயோ இப்ப அந்த புள்ளோல் பாடமாக்க விடையும் எழுதி கொள்ளலாம், ஸ்கூல்ல மார்க்ஸையும் கூட்டு எடுத்துக்கொள்ளணும், வேணதான் இந்த ரெண்டு இக்கட்டான நிலைமை அந்த புள்ளோட மனம் பாதிக்கப்படுது. சரி, இதனால நான் முக்கியமாக சொல்லிக்கொள்றேன், இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த மாதிரியான கேவலமான வேலை செய்யக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ்மார் நீங்க வந்து இறைவனை பயந்து கொள்ளுங்க. சரி, என்னோட மனசாட்சிக்கு தெரியும் அந்த மாணவன் எழுதின விட சரி 100% சரின்றது. இருந்தாலும் உங்களுடைய போலியான ஒரு கௌரவத்துக்காக வேண்டியும் இந்த கிளாஸ்ல பொறுப்பதை படிச்சு அதுகளை நல்லிக்குதுன்னு அதுகளோட அந்த கிளாஸ்ட பேர் போகும், அந்த சேரோட பேர் போகும், எங்கட பேர் போகாதுன்றதுக்காக வேண்டியும் ஏதோ அந்த கிளாஸ் சேரோட தனிப்பட்ட கோபம், கிளாஸ் டீச்சரோட தனிப்பட்ட கோபம், அந்த பிரைவேட் டியூஷனோட தனிப்பட்ட கோபம்ன்றதுக்காக புள்ளோட மேல காட்டுறதும் இது எல்லாத்தையும் இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக கேள்வி கணக்க வச்சுக்கிறோம். சரி, நீங்க இப்படி செஞ்சால் நீங்க நினைக்கிறீங்களா வந்து உங்களோட புள்ளோல் நல்லா வளர்ந்துடும் சொல்லி? நான் எத்தனையோ டீச்சர்ஸ் மாரை பார்த்துக்கிறேன், மேங்கதான் எத்தனையோ டீச்சர்ஸ் மாரை பார்த்துக்கிறேன், அவங்களோட புள்ளோலெல்லாம் சீரழியுது. மேங்கதான் ஏன் சீரழிறாங்க தெரியுமா? இந்த மாதிரி மனசாட்சிக்கு விரோதமா, இந்த மாதிரி மனசாட்சிக்கு விரோதமா அடுத்த பிள்ளைகளை பிழை போட்டு, அடுத்த பிள்ளைகளை மட்டம் தட்டி, அடுத்த பிள்ளைகள் செஞ்சது பிள்ளை நல்லவே தெரியும் மனசாட்சிக்கு விரோதமா செஞ்சதுனால படைச்சவன் சும்மா இருப்பான். நான் பார்த்து கொண்டு, ஓ நீ அந்த சைட்ல இப்படி வாரியா, இரு ஓன இந்த சைட்ல நான் பிடிக்கிறேன். வேதா நீங்க உங்களோட பிள்ளைய பிடிப்பான், சரியா? உங்களோட புள்ளியோட கல்வியில பிடிப்பான், உங்களோட புள்ளியோட வளர்ச்சியில பிடிப்பான், எல்லாத்தையுமே பிடிச்சி கடைசியில் உங்களோட புள்ளியோட வளர்ச்சியும் இல்லாமாக்கி அதை திட்டு பதுபாக்க ஆளாக்கி நீங்க உங்களோட புள்ளைய பெரிய லெவலுக்கு ஒன்று ஆசைப்பட்டிருப்பீங்க, பார்த்தா சீரழி. சீரழியும்? நீங்க ஸ்கூல்ல டீச்சர் ஆகிக்கிற காலத்துல நீங்க அடுத்த பொருளுக்கு செஞ்சது அநியாயம். சரி, செஞ்சது அநியாயம். இது வளமையாகவே இப்போ நான் என்னுடைய சயின்ஸ் கிளாஸ் 16-17 வருடங்கள், இந்த 16-17 வருடங்கள் இதெல்லாம் கேட்குறேன். அப்போ அதே நேரம் ஓஎல்எல் ரிசல்ட்ஸ் வராங்க. வேணா ஸ்கூல்ல எக்ஸாம்ல பார்த்துட்டு சொன்னா 40, 50, 60 தாண்டி போறது இல்லை அவங்க. ஆனால் ஓஎல்ல அவங்க சயின்ஸ்ல ஏ, மேக்ஸ்ல ஏ, சயின்ஸ்ல பி, மேக்ஸ். நான் என்ன மாணவர்கிட்ட அதான் சொல்றேன், என்ன மாணவர் சொல்றேன், உங்களோட டீச்சர் பிள்ளை போட்ட கவலைப்படாதீங்க, நீங்க ஓஎலுக்கு ரெடி ஆகுங்க. வேணா ஓஎல் எடுத்து காட்டுங்க ரிசல்ட்ஸ். இந்த மாணவர்கள் ஓஎல் ரிசல்ட். அப்ப நான் கேட்கிறேன், ஸ்கூல் டீச்சர் அப்ப இதே விடிய கிளாஸ்ல கொடுக்குற விடியத்தை ஓஎல் பேப்பருக்கு எழுதுறாங்க, அப்போ ஓலவில் எப்படி அவங்க ஏன் வார உங்களோட விட தான் சரின்னு சொன்னா? சரி, இது டியூஷன் நடக்கக்கூடிய பெரிய ஒரு டியூஷனுக்கும் இந்த சில எல்லாரும் அல்ல, நல்ல டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் எவ்வளோ நல்ல டீச்சர்ஸ் மாதிரி எங்களுக்கு கிடைச்சாங்க, சரியா? ஆனால் ஒரு சில இப்போ நிற்கிறாங்க இந்த ஸ்கூலில் ஒரு சில டீச்சர்ஸ்மா மனசாட்சிக்கு விரோதமானவர்கள். அவங்களுக்கு சொல்கிற ஒரு விடயத்தை அல்லாவை பயந்து கொள்ளுங்க உண்டு. அடுத்தது நிச்சயமாக உங்களோட பிள்ளைகள், நீங்கள் அடுத்த பிள்ளைகளுக்கு மனசாட்சிக்கு விரோதமாக சொல்கிறக்கூடிய விஷயம் ஒவ்வொன்று உங்களோட பிள்ளைகளை தான் பாதிக்கும், உங்களோட வளர்ச்சியை கல்வியை பாதிக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எவ்வளவோ ஊரில் உதாரணம் மிக்குது, எவ்வளவோ கிராமத்தில் உதாரணம் மிக்குது. பார்த்து படிப்பினை பெறுங்க. செய்கிற பாவம் கர்மா ஒன்றும் ரிட்டர்ன் வராமல் இருக்காது. சரி, ஒரு பிள்ளை அவன் விடிய சரியாக எழுதியிருந்தா ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரைட்டை போட்டு பாராட்டுறதுக்கு வேதா படித்த கற்றார் போல் நடந்து கொள்ளணும். படித்தவங்க தானே, கல்வி கற்றவங்க தானே, படித்தவங்களை போல் நடந்து கொள்ளுங்க. அதை பாராட்டுறதுக்கு மனம் வரல, அது சரின்னு சொல்றதுக்கு மனம் வரல, நான் சொன்னதை தான் நீ எழுதணுன்ற இதெல்லாம் அழகா. இப்படிப்பட்ட டீச்சர்ஸ் மாதிரி இனம் கண்ட மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விடயம், இப்படிப்பட்ட டீச்சர்ஸ் மாதிரி நீங்க எழுதினதை பிழை போடுறாங்க, ஆனா நீங்க எழுதின விட சரின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க.
நிச்சயமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதற்குரிய ஆக்ஷன் எடுங்க. வேங்கதா நீங்கள் ஜோனல் ஆஃபீஸ்லையோ இல்லாட்டி ப்ராவின்ஸ் ஆஃபீஸ்லையோ அந்த டீச்சர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லை.